ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறியே ஆக வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் என்னுடைய வாக்கினை சிறிதும் நிராகரிக்காமல் நீ கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நானும் நிராகரிக்காமல் பூர்த்தி செய்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இத்தனை அனுபவங்களையும் வைத்து பல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை இன்றைய நாளில் நீ பெறக்கூடிய அளவிற்கு எல்லா நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இத்தனை நாள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டு செய்து முடித்தே தீருவேன் என்று சில விஷயங்களில் விடாமுயற்சியை மேற்கொண்டு வருகின்றாய். எதை நினைத்தும் பெரிதாக வருத்தப்படாமலும் அன்றாட வேலைகளை சரியான கடமைகளை தவறாமல் பொறுப்பாக செய்து முடிப்பதன் பலன் என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையானது தொடங்கப் போகின்றது. எனக்குள் நிறைந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இன்பத்தை நான் நிச்சயம் கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்த்தால் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு நன்மை ஏற்படுமா ஏற்படாதா என்று கவலையோடு இருக்கின்றாய். இது நன்மைக்காக நிகழ்கின்றதா அல்லது ஏதாவது ஒரு சோகத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் எப்போதும் இருக்கின்றது. மாற்றங்கள் வரும்போதெல்லாம் ஏதோ உனக்குள் ஒரு தாக்கமும் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த மனநிலையில் நீ எப்போதும் இருக்க வேண்டாம். என்னுடைய துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் சம்பவங்களும் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு ஏற்புடையதாகவே இருக்கும். அத்தனை நன்மைகளையும் நீ ஒவ்வொன்றாக பெறுவாய். உன் வாழ்க்கையின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை பல நேரங்களில் உடைவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு இதற்கான பலன் நிச்சயம் நமக்கு ஏதுவாக இருக்கும் என்று நினைக்கும்போது, உனக்கு சாதகம் இல்லாமல் நடக்கும்போது உன்னுடைய மனம் பல வழிகளில் அந்த இடங்களில் வேதனைப்படுகிறது. உடனே என்னுடைய கருணை பார்வை உன் வாழ்வின் மீது பட்டு விட்டது. நீ எந்த இடத்தில் வேதனைப்பட்டாயோ அந்த இடத்திலிருந்தே உனக்கு நான் மகிழ்ச்சியை தரப்போகிறேன். உன்னுடைய மனபாரத்தை போக்கி உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் எப்பொழுதெல்லாம் உனக்கு குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் முன்னே நான் தோன்றுவேன். எப்போது உனக்கு அச்சம் வருகிறதோ அந்த சமயத்தில் நானே உனக்கு தேவையான ஆறுதல்களையும் உன் மனதிற்கு தேவையான பலத்தையும் உன்னுடைய உடலுக்கு தேவையான வலிமையையும் கொடுத்துவிட்டு செல்கிறேன். இதனால் வரை எப்படி வாழ்ந்தோம் என்பதை காட்டிலும் இனி வரும் நாட்களில் எப்படி நீ வாழப்போகிறாய் என்பதை யோசித்து கொண்டு அதை செயல்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இரு. இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்த போதிலும் இனி வரும் நாட்கள் அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த விஷயத்திற்கு தீர்வு கிடைக்குமா அதற்கு தீர்வு கிடைக்குமா என்று நீ தேடி தேடி ஓய்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்படித்தான் நடக்கும், இதற்கு இதுதான் முடிவு என்ற ஒரு தெளிவான நிலை உனக்குள் தோன்றிவிட்டது. உன் சாயப்பா அப்படி ஒரு மாற்றத்தை செய்துவிட்டேன். பிறர் உன்னை சுலபமாக மாற்றிவிடக்கூடிய நிலையில் உன் மனதை நீ வைக்காதே. போதும், உன் மனமானது பலமாக இருக்க வேண்டும். உன் மனதையோ உடலையோ நீ பலவீனமாக வைத்துக் கொண்டால் அந்த இடத்தில் நீ வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக மாறிவிடும். உன் மனதால் நீ மிகவும் பலசாலியாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எந்த குழப்பமும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு உன் மனமானது எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். என் செல்லமே, பெரிதாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சுலபமாக பெறலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. அதற்குள் நீ சோர்ந்து போய்விட்டால் உன் சாயப்பா உனக்கு அந்த நேரத்தில் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். சோர்ந்து விடக்கூடாது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இப்போது வந்து விட்டது. இப்போது உனக்கு அழகான நாட்கள் எல்லாம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்ல உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. இப்போது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சுபமான நேரங்களை நீ
மிகவும் அழகாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு என்னை இது வாழ்க்கை என்கின்ற விரக்தி நிலை எப்போதும் உனக்குள் தோன்றாமல் இருக்க வேண்டும். அனைத்து துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கப் போகின்றது. உன்னை இனி வரும் நாட்களில் நான் உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். நீ தேடி சென்று காலங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ ஆசைப்பட்ட, நீ விரும்பிய, நீ இஷ்டப்பட்ட அனைத்துமே என்று உன்னை தேடி உன் முன்னே வந்து நிற்கும். உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். உன் மனதிற்கு எந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சித்தரித்து கற்பனையில் ஒரு கோட்டையை வரைந்து வைத்திருந்தாயோ அந்த கற்பனையான வாழ்க்கையானது இப்போது நிஜமாகப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும். உன் சாயப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் மனதை ரணமாக்கிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஆனந்தங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவனாக உன் சாயப்பா நான் எப்போதும் இருக்கின்றேன். என்னுடைய சக்தி என்ன என்று உனக்கு தெரியும். உன் சங்கடங்களை எல்லாம் நான் அழித்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உன் வாழ்க்கையிலேயே நான் இணைந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உனக்கான வெற்றி எப்போதுமே நிலைத்து நிற்கும். துவண்டு போன சமயங்களிலெல்லாம் உன் சாயப்பாதானே உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து உன்னை கை தூக்கி விட்டிருக்கிறேன். என் செல்லமே, வாழ்க்கையின் மீது ஒரு பக்தியும் வாழ்க்கையின் மீது ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் உனக்கு இருக்கும்போது அது உனக்கு எப்போதும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இனி வரும் காலம் உனக்கான பொற்காலமாக இருக்கும். எந்த பிரச்சனையை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேல் நீ சாதிக்கப் போகிறாய் என்ற நம்பிக்கையோடு தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி வாழப்போகின்ற காலங்கள் எல்லாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய கடமை என்னுடையது. நீ பல வெற்றிகளை பெற்று மகிழ போகிறாய். என் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக எப்போதும் துணை இருக்கும். உன் வாழ்வில் இனி நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.